குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் சிறந்த அனுபவம் பெற்றவர் என பிரதமர் மோடி வாழ்த்து. வேட்பாளராக அறிவித்ததற்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் நன்றி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை போட்டியின்றி நடத்த பாஜக திட்டம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆதரவு கேட்டதாக தகவல். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. வீட்டிலேயே முடங்கும் எண்ணத்தை மாற்றி பொருளாதார தடையை தகர்த்து கல்வி, வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்கான பயணத்தை சாத்தியமாக்கியது விடியல் பயணம். 51 மாதங்களுக்குள் விடியல் பயணத்தின் மூலம் 50,000 ரூபாய் வரை சேமித்துள்ளதும், திட்டத்திற்கு அரசு செலவழிப்பதும் மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடு எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா, மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்துல எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலசப்பாக்கம், போளூர், அணைக்கட்டு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பிரச்சாரம். பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்கள் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவு எதிரொலியாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியானது. பாலங்களுக்கு கீழே தங்கியிருப்பவர்கள், நகரின் அங்கீகரிக்கப்படாத பகுதியில் தங்கியிருப்பவர்களுக்கும் வாக்காளர் அடையாள அட்டைகள் விநியோகம். வாக்காளர்களின் வீட்டு முகவரி 0 என எழுந்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம். 0 नंबर। आपको पता है इस देश में करोड़ों लोगों के घरों के पते के आगे 0 नंबर है। क्यों? क्योंकि पंचायत, म्यूनिसिपैलिटी जिस घर में वो रहते हैं उन्होंने उनका नंबर नहीं दिया। शहरों में अनऑथराइज्ड कॉलोनीज हैं जहां उनको नंबर नहीं है, तो वो अपने फॉर्म में क्या पता भरें? வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு 7 நாட்களுக்குள் அனுப்பவில்லை என்றால் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என அர்த்தம். பொய் குற்றச்சாட்டுகளுக்காக நாட்டு மக்களிடம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் மீண்டும் வலியுறுத்தும் தேர்தல் ஆணையம். सबसे बड़ी मतदाता सूची, सबसे बड़े चुनाव कर्मियों की फौज, सबसे ज्यादा मतदान करने वाले लोगों की संख्या, और इन सब के समक्ष, सारे मीडिया के समक्ष ये कहना कि अगर मतदाता सूची में आपका नाम एक बार और है तो आपने 2 बार मतदान किया होगा और कानूनी अपराध किया होगा, और मेरे सारे मतदाताओं को अपराधी बनाना. வாக்காளர்களின் புகைப்படங்களை அவர்களது அனுமதியின்றி அரசியலுக்காக பயன்படுத்துவது நெறிமுறைக்கு எதிரானது. வாக்கு திருட்டு குற்றஞ்சாட்டிய ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம். हमने कुछ दिन पहले देखा कि कई मतदाताओं की फोटो उनकी अनुमति के बिना मीडिया के समक्ष रखी गई, उनके ऊपर आरोप लगाए गए, उनका इस्तेमाल किया गया. வாக்கு திருட்டு புகார் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் விளக்கம் சிரிப்பூட்டுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம். குற்றச்சாட்டை முன்வைத்தவருக்கு மிரட்டல் விடுப்பதை தவிர்த்துவிட்டு விசாரணை நடத்துவதே நல்லது எனவும் அறிவுரை.
வாக்கு திருடப்பட்டது உண்மை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். பிரதமர் மோடி, அமித்ஷா தேர்தல் ஆணையத்தை பார்த்து பயமில்லை எனவும் பதிலடி. मैं आपको बताता हूं क्या कर लेंगे. आप देखना जनता की शक्ति हम आपको दिखाने जा रहे हैं. बिहार की शक्ति हम आपको दिखाने जा रहे हैं. और मोदी जी, अमित शाह जी और इलेक्शन कमीशन के लोग ये समझ लो, ना मैं आपसे डरता हूं, ना तेजस्वी यादव, ना बिहार. பிரதமர் மோடியின் உத்தரவால் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து லட்சக்கணக்கானோர் நீக்கம் என ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. இறந்தவர்கள் என கூறி உயிருடன் இருப்பவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்தது ஏன் என கேள்வி. ऊपर से ऑर्डर आया, किसका ऑर्डर? नरेंद्र मोदी का ऑर्डर, इलेक्शन कमीशन का ऑर्डर. और ये बिहार में लाखों लोगों का वोट काट रहे हैं, किसी को मार रहे हैं, कह रहे भैया ये मर गया, किसी को कहते हैं ये गरीब है तो उसको वोट नहीं देंगे. और ये 65 लाख लोगों का वोट काटा है. வாக்குகளை திருடவே பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கடந்த 2023ஆம் ஆண்டில் சட்டம் இயற்றியதாக ராகுல் காந்தி பகீர் குற்றச்சாட்டு. இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்பது தெரியுமா என வாக்காளர்களுக்கு கேள்வி. पर कोई भी केस नहीं किया जा सकता है. आप जानते हो कि हिंदुस्तान का कोई भी कोर्ट, हाई कोर्ट, सुप्रीम कोर्ट उन पर केस नहीं कर सकता है. आप जानते हो ये कानून कब बना? जानते हो? வாக்களிக்கும் பெண்களின் சிசிடிவி வீடியோக்களை பகிர வேண்டுமா என தேர்தல் ஆணையத்தின் கருத்தை விமர்சித்த நடிகர் பிரகாஷ் ராஜ். சிசிடிவி கேமராக்கள் வைப்பதற்கு முன் பெண்களிடம் அனுமதி வாங்கினீர்களா என பதில் கேள்வி. பீகாரில் கடந்த பல ஆண்டுகளில் இறந்த 22 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கவில்லை என்று கூற தேர்தல் ஆணையம் எதற்கு என திரிணாமுல் காங்கிரஸ் கேள்வி. நியாயமாக நடக்க வேண்டிய தேர்தல்களை சீர்குலைத்ததற்காக தலைமை தேர்தல் ஆணையரை சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தாவேகாவின் கொள்கை பற்றி கேட்டால் தளபதி எனவும், எதற்காக வந்தாய் என கேட்டால் டிவிகே எனவும் கத்துவதாக நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி. டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி என கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. புலி வேட்டைக்கு செல்லும் வழியில் அணில்கள் குறுக்கே ஓடுவதாகவும் காமெடி. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொண்டுக்கு போ. அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் சீமான் பேச ஆரம்பித்ததும் வீடியோ எடுக்க விடாமல் செய்தியாளர்களை தடுத்ததால் சலசலப்பு. மேடையிலிருந்து ஆவேசமாக கீழே இறங்கிய சீமான் அடிப்பது போல பாய்ந்ததால் பரபரப்பு. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்காக அக்டோபர் 17ஆம் தேதி சொந்த ஊர் செல்வோருக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலே விற்று தீர்ந்ததால் காத்திருந்த பயணிகள் அதிர்ச்சி.
வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் இரண்டாவது நாளாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை நீட்டிப்பு. பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலத்தில் குளிக்க அனுமதி மறுப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6500 கனஅடியாக நீடிப்பு. தொடர்ந்து 5வது நாளாக ஒரே அளவில் நீடித்து வரும் நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6223 கன அடியில் இருந்து 7382 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 117 அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்காக 22500 கன அடி நீர் வெளியேற்றம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளர் வீட்டுக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கத்தி, அரிவாளை காட்டி மிரட்டியும் தாக்கியும் 31 பவுன் நகைகள், 9 லட்சம் பணம் கொள்ளை. தெருநாய்களை பிடித்து காப்பகத்திற்குள் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு. மேற்கு வங்கத்தில் கையில் நாயுடன் முழக்கமிட்டவாறு ஏராளமானோர் பேரணி. இரண்டு நாட்கள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி. நாளை மாலை பிரதமர் மோடியை சந்தித்து பேச வாய்ப்பு. கேரளாவின் கொச்சியிலிருந்து டெல்லிக்கு செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானத்தின் புறப்பாடு ரத்து. கடைசி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எர்ணாகுளம் எம்பி உள்ளிட்ட பயணிகள் தவிப்பு. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் நியூயார்க்கில் களைகட்டிய இந்திய தின பேரணி. ராஷ்மிகா மந்தானா, விஜய் தேவரகுண்டா உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் ஊர்வலம். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சிறிய ரக விமானம் நடுவானில் மின் இணைப்பு இல்லாமல் போனதால் பாதிப்பு. பாகிஸ்தானில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு இதுவரை 657 பேர் உயிரிழப்பு. கடந்த 26ஆம் தேதி முதல் தற்போது வரை பேரிடர்களில் சிக்கி 929 பேர் காயம். ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்கும் ஜெலன்ஸ்கி. யுக்ரைன் அதிபருடன் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். ஈரானின் தெஹ்ரானில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த கரும்புகை. ஸ்பெயின் காட்டுத்தீயால் 1,15,000க்கும் அதிகமான ஹெக்டேர் நிலப்பரப்பு நாசம். வீடுகள், மரங்கள் அழிந்து காணப்படும் ட்ரோன் காட்சி. கார் விபத்தில் ரஷ்ய மாடல் அழகி உயிரிழப்பு. கார் கண்ணாடியை உடைத்து மான் உள்ளே புகுந்ததால் விபத்து.